சின்ன சின்ன விஷயமா தான் சார் என்கிட்ட வந்து பேசுவாங்க. அது என்ன சின்ன சின்ன விஷயம்? உங்கள்கிட்ட எந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து பேசுறாங்க? வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யாராவது வந்து சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட தான் சார் சொல்லுவாங்க. என்கிட்ட யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. எதா இருந்தாலுமே ஒரு நல்லது கெட்டது யாருக்கு என்னென்ன செய்யணும் முறை வைக்கணும் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிறணும். நான் தான் சார் முன்னாடி எல்லாமே போவேன். அவங்க எப்படி சார் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி? இப்ப என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்ப நான் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். மாமியாரோட மாமியார் சார் அவங்க வந்து குணம் சரி கிடையாது, அவங்கள்ட்ட பார்த்து பேசு பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி பேசுவேன்னா அவங்கள்ட்ட ரொம்ப கைண்டா பேசுவேன். அந்த அம்மா என்ன செஞ்சிரு அங்கிட்டு போய் இன்னும் உன்னை பத்தி இப்படிலாம் பேசுது, உன்னை பத்தி ரொம்ப தப்பாவுல பேசுது அப்படின்னு என்கிட்டயும் சொல்லிட்டு அந்த அக்கா கிட்டயும் போய் சொல்லிடுவாங்க. உன்னை பத்தி இப்படிலாம் பேசுது, தப்பாவே பேசுது. அந்த இப்படிதான் சார் தப்பா பேசுறது சார். அதுதான்மா அந்த இப்படி அப்படி தப்பா என்னன்னு கேக்குறேன். அதாவது உன் மாமியாவும் அதாவது என்னோட மாமியார் என் மாமியாவும் உன் அக்காவும் உன் மண்டையில மசாலா அரைச்சிருவாங்க, நீ பார்த்து நடந்துக்க சூதானமா நடந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு ஒன்றும் தெரியாதனால தான் சார் நான் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தேன். அதை போய் ஆட்டிடியூட்னு சொன்னா என்ன சார் பண்றது? அவளுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் அந்த வீட்டுக்கு. அதை வச்சு அவள்கிட்ட சொல்லும் போது இவன் அக்கா தான் சொன்னாங்க அந்த இடத்துல என்னை மாட்டி விட்டு இப்ப நான் கெட்ட பேர் அவன் நல்ல பேர் மாட்டிலாம் விடல. நீ சொன்னது அப்படித்தானே இருக்கீங்க. நான் மாட்டி விடல. நீங்க அவங்கள பத்தி தப்பா சொல்லும் போதும்